கரூரில் நடந்த சம்பவம், 41 பேர் மரணம், கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்துருக்காங்க. உண்மையிலே நெஞ்ச பதற வச்ச ஒரு சம்பவம். அந்த துயரத்திலிருந்து இன்னும் மீண்டே வர முடியல. இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி நடிகர் விஜய் ஒரு விளக்கம் தெரிவிச்சிருக்காரு. 2 நாள் கழித்து யார் யார்கிட்டலாம் கேட்கணுமோ என்ன பேசணுமோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் காணொலி, இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஒரு காணொலி, கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாமல், தார்மீக பொறுப்பு இல்லாமல், மன்னிப்பு இல்லாத ஒரு விளக்கம். அரசை குற்றம் சாட்டி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சினிமாவில் கேமரா முன்னாடி நின்று பேசுகிற மாதிரியே அந்த வீடியோ இருந்தது. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. சினிமா வசனம் மாதிரி இருந்தது. சிஎம் சார், என்ன எதை வேணாலும் பண்ணிவிடுங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு இந்த சினிமாவில் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. அந்த வார்த்தை மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வார்த்தை மட்டும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அது கொடுத்தவங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காம விட்டாங்க. இப்போ அரசியல்னா என்னங்க, அவருடைய கொள்கை தலைவர்கள் 5 பேர் சொல்கிறாரு. அந்த 5 பேரில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வராங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய அப்படின்றார். முதல்ல கற்பி அப்படின்றார். நான் யார், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உன்னை நம்பி வர மக்களுக்கு சொல்லிடு, அது கற்பி அப்படின்றார். அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு, அதுக்கப்புறம் புரட்சி. இப்போது விஜய் இத்தனை முறை பேசியிருக்காரு, 4-5 மாவட்டங்கள் பேசியிருக்காரு, 2 மாநாடு. இதிலெல்லாம் என்ன பிரதானமாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெறும் திமுக எதிர்ப்பு தான் இருக்கும். இடையில பிஜேபி எதிர்ப்பை பற்றி பேசுவார், அது காணல் நிலாக போயிடும். ஆனால் திமுக எதிர்ப்பு தான் பிரதானமாக பேசுவார். ஆனால் விஜய் அரசியல் பேசுகிறாரா அப்படின்னா இல்லை. உதாரணத்துக்கு எங்கள் தலைவர், மாண்புமிகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 5 நிமிஷம் பேசினாலும், அரை மணி நேரம் பேசினாலும், 1 மணி நேரம் பேசினாலும், அவரை சுற்றி இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே அந்த 1 மணி நேரம் எங்கள் கவனம் முழுக்க அவருடைய பேச்சில் தான் இருக்கும். ஏன் அவருடைய பேச்சில் இருக்கோம்னா, அவர் அரசியல் பேசுவார், எங்களை அரசியல் படுத்துவார். அந்த 1 மணி நேரத்தில் 1 நிமிடம் 2 நிமிடம் கூட எங்களை கவனம் செலுத்த விட மாட்டார். அவ்வளோ அரசியல் இருக்கும் அவருடைய பேச்சில், அறிவு இருக்கும், அறிவார்ந்த அரசியல் பேசுவார். எதை பற்றி பேச போகிறோமோ அதை பற்றின குறிப்புகளோட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார். அந்த ஆற்றல் தலைவர் எழுச்சி தமிழருக்கு உண்டு. அதன் வழியே நாங்கள் அரசியலாக வளர்கிறோம், அரசியலாக வளர்க்கப்படுறோம். தன்னுடைய கூட்டத்தை